ஹாய் குட் மார்னிங். இந்த சேனலை வந்துட்டு புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு டெலகிராம் சேனலோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். 2 இருக்கும். 2யுமே வந்துட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு மெட்டீரியல் வேணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கிற எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு சில டவுட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு தமிழ் வந்துட்டு ஸ்கூல் புக் வைஸ் படிக்கலாமா இல்லை அதர் மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணி படிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய டவுட்டு. அதை வந்துட்டு இப்போ கிளியர் பண்ணிடலாம். ஸ்கூல் புக்குக்கும் அதர் மெட்டீரியலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்கூல் புக்கை படிக்கிறப்ப வந்துட்டு ஒரு டாப்பிக்குமே வந்துட்டு ஸ்கூல் புக்கில் ஒரு ஸ்டாண்டர்டில் வந்துட்டு கவர் ஆகிருக்கும். அதாவது 6th 7th 8th சொல்லிட்டு மாறி மாறி கவர் ஆகிருக்கும். நம்ம வந்துட்டு அதை தேடி படிக்கிற மட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஊவே சாமிநாத ஐயர் அப்படின்னா ஓல்டு 6th புக்கில் கவர் ஆகும். அதே மாதிரி புதுசாக இருக்கக்கூடிய 12th புக்கில் கவர் ஆகும். அதே மாதிரி ஜியு போப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓல்டு 8th புக்கில் கவர் ஆகும். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய நியூ 11th புக்கில் கவர் ஆகும். நாலடியார்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஓல்டு 6th புக்கு, அதே மாதிரி நியூவில் வந்துட்டு 7th புக்கில் கவர் ஆகும். இலக்கணத்தை பொறுத்த வரையிலும் 6th 12th வரையிலும் இருக்கக்கூடிய புக்கில் பேக்கில் இருக்கக்கூடிய இலக்கணம் ப்ளஸ் மொழித்திறன் பயிற்சி இது எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக நம்ம படிப்போம். இது நீங்கள் ஏதாவது ஒரு அகாடமியோட மெட்டீரியலை வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்துட்டு பிரித்து கொடுத்துருப்பாங்க. இப்போது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாடல் எடுத்துக்கலாம். அந்த பாடலில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ மூதுரைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹெட்டிங்கில் வந்துட்டு அதோட இன்ட்ரடக்ஷன் ஆட்டம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாடல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழேயே வந்துட்டு சொல்லும் பொருளும் இருக்கும். இப்போ வந்துட்டு இங்கே நீங்கள் நார்மலாக போயிட்டு சொல்லும் பொருளும் சொல்லி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்காது. இது நீங்கள் பாடல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் படிச்சிங்க அப்படின்னா இது வந்துட்டு எப்பவுமே உங்களுக்கு மறக்காது. அதே மாதிரி இப்போ நூல்வெளின்னு பார்க்குறப்ப வந்துட்டு இந்த நூல்வெளியில் வந்துட்டு ஒவ்வொன்றுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து பிக்சர் வந்து கொடுத்துருக்கறதுனால நம்மளுக்கு என்ன அப்படின்னா அந்த கலராக இருக்கிறதுனால நம்ம வேகமாக வந்துட்டு அப்சர்வ் பண்ணிப்போம். அதே மாதிரி வந்துட்டு இலக்கணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேயுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கலரில் கொடுத்துருப்பாங்க. இயல்களை பொறுத்தவரையிலும் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாடல் வரி இருக்குது அப்படின்னா அந்த பாடல் வரி வந்துட்டு ஒரு கலரில் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடல் வரி எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இன்னொரு கலரில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு படிக்கிறப்ப வந்துட்டு நிஜமாகவே வந்துட்டு நல்லா மனசில் வந்துட்டு பதியும். இன்னொன்று வந்துட்டு அந்த தான் வந்துட்டு நம்ம மறக்கவே மாட்டோம். இப்போ வந்துட்டு நீங்கள் ஏதாவது வந்துட்டு முன்னாடி படித்ததை வந்துட்டு யோசிச்சு பாருங்கள். இந்த பாடல் எங்கே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறப்ப வந்துட்டு இந்த மாதிரி புக்கில் வந்துட்டு ரைட் சைடில் இந்த மாதிரி பாடல் வரி இருக்குது. அது கீழே வந்துட்டு சொல்லும் பொருளும் இருக்கும். இதில் வந்துட்டு இந்த ஆத்தர் வந்து எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு ஞாபகம் இருக்கும். நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் மெட்டீரியலில் வந்துட்டு படிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு எல்லா டாப்பிக்குமே வந்துட்டு பிளாக் கலரில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்கள் படிக்கிறப்ப வந்துட்டு முக்கியமான விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பென் ஆர் பென்சில் வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டுட்டே வரணும். இப்போது நமக்கு வந்துட்டு சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இந்த நியூ சிலபஸை சேஞ்ச் பண்ணி மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னா அதில் சில மிஸ்டேக்ஸ் வந்துட்டு இருக்கத்தான் செய்யும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. இப்போ அந்த மெட்டீரியலில் ஒரு டாப்பிக்கில் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூல் புக்கை வந்துட்டு படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த டாப்பிக்கில் இந்த லைன் வந்துட்டு மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்கிறதான் பெஸ்ட்டு. சரி, இப்போ வந்துட்டு ஸ்கூல் புக்கில் படிக்கலாமா மெட்டீரியலில் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஸ்கூல் புக்கில் படிங்கன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்துட்டு எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத வந்துட்டு முடிவு பண்ணிவிட்டு அதில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்கூல் புக் வந்துட்டு எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஊரில் வந்துட்டு ஓல்டு புக் ஷாப் இருக்கும். அதில் வந்துட்டு கேட்டு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன்லேயே வந்துட்டு நீங்கள் நியூ புக்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ தமிழுக்கும் ஜிஎஸ்ஸுக்கும் 2க்குமே வந்துட்டு வேர் டு ஸ்டடி
அப்படிங்கிறது வந்துட்டு நான் என்னோடய டெலகிராம் சேனலில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு அதை வந்து பிரிண்ட் போட்டு வச்சு கூட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வந்துட்டு டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.